நான் செய்யணுமா? எருமை ஜாதியை அவமானப்படுத்திய கண்ணையா, எல்லாரும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்றீங்களா? டேய் கேடு கெட்டவனே, நாங்க இல்லடா கலாட்டா பண்றது. உன் பொண்டாட்டி தான் எங்க கிட்ட வந்து கலாட்டா பண்றா. அவ இருக்காளே உன் முதல் பொண்டாட்டி எருமஸ்ரீயோட கலாட்டா வம்ச விருத்தி ஆகலன்னு பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாடா. அண்ணா நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. நான் எங்க ஜாதியிலே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த பாவிக்கு வாக்கப்பட்டு வாழ்க்கையே பாழா போச்சு. எருமை நாயே, உன் கூட சேர்ந்து நான் குடும்பம் நடத்தணுமா? என்னோட குடும்ப நடத்த மறுத்துட்டு எங்க ஜாதியை வேற கேவலப்படுத்துறியா? இரு இரு, இந்த விஷயத்த சட்டசபை வரைக்கும் கொண்டு போய் உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு. அட பாவி, நீ கட்டையில போக ஏன் தாலியை கழட்டுற? பத்மஸ்ரீ என்ன மன்னிச்சிரு. வந்துடுச்சு வந்துடுச்சு. எதுக்குடா சண்டை போறீங்க? அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே. உங்க முகத்துல நெருப்பள்ளி கொட்ட. ஐயோ செவிடு, ஆத்தா இவளுக்கு பேச்சு வந்துருச்சு, எனக்கு புத்தி வந்துருச்சு. எதுக்குடா இவ்வளவு ஜோரா கத்துற நீ? என்ன செவிடு நினைச்சிட்டு இருக்கியாடா செவிட்டு பயப்புள்ள? சுவாமி, என் பொண்ணு செத்து மண்ணுக்குள்ள போயிட்டா. ஆனா அந்த காவேரி ஆம்பளை பிள்ளைய பெத்துக்கிட்டு ஏன் இதுலயும் சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காளே. சுவாமி, அவ மேல நீங்க ஏவறதெல்லாம் பலிக்கவே மாட்டேங்குதே. அது அவள் ஜாதக மகிமை. இதுவரைக்கும் அவளுக்கு எல்லா கிரகபலமும் அனுகூலமாக இருந்தது. அதனால் எமது முயற்சி நடக்கவில்லை. வருகிற அமாவாசையிலிருந்து கவனித்துக் கொண்டிரு. எந்த கிரகபலத்தினால் அவள் தப்பினாளோ அதே கிரகங்கள் அவளுக்கு எதிரியாக ஆகிவிடும். அன்று என் மந்திர சக்தியினால் அவள் வம்சத்தை நாசமாக்கி விடுகிறேன். டாடி, மாமா, டாடி, தாத்தா, மாமா, டாடி. என்னங்க மாமா, மாமா, என்னாச்சு மாமா?
எனக்கு தலை சுத்தலா இருந்துச்சுமா. இல்ல டாடி, பிபி ரைஸ் ஆயிருக்கு. கரெக்டா மாத்திரை சாப்பிட சொன்னா கேர் பண்றது இல்ல. நேரத்துக்கு சரியா சாப்பிடுறது இல்ல, கரெக்டா மாத்திரை போட்டுக்கிறது இல்ல. வேற என்ன ஆகும்? தாத்தா என்னாச்சு தாத்தா? ஒண்ணும் இல்ல. சரி ஒண்ணும் இல்ல. வாங்க. மெதுவா. ஐயோ, நம்ம பொண்ணு வயித்துல பிறந்து நம்ம வீட்டுல வளர வேண்டிய இந்த புள்ள இவ வயித்துல பிறந்து நம்ம வயிற்றுல கொட்டிக்குதே. ஏய், உன் கலாட்டா ஜாஸ்தி ஆயிடுச்சு. எழுந்திருங்கிறது. மாட்டேன். எழுந்துறா. முடியாது. எழுந்துறானா? எழுந்துறா. என்னடா உங்க அம்மா கூட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? பாரு, சமையல் அறைக்குள்ள ஆம்பளை பசங்க வரக்கூடாது. அப்படின்னா நீ ஏன் வந்த? நீ ஆம்பளை பையன் இல்லையா? சமையல் அறையில வந்து வெளியே போய் விளையாடலாம். மாட்டேன். பழம் வாங்கி தரேன்டா. வேண்டாம், வர மாட்டேன். யானை காட்டுமா? கருப்பு கருப்பு யானை. வந்துருச்சுப்பா நம்ம இடம். என் வேலைக்கு இதுதான் சரியான இடம். தாத்தா யானை எங்க தாத்தா? இங்க யானை இல்லடா பேராண்டி, பெரிய பள்ளம் தான் இருக்கு. எனக்கு பயமா இருக்குது தாத்தா. ஏய், என்னடா நீ சாகிறதுக்கு முன்னாடி ஒரேடியா பயப்படுறிய? ஒன்னும் பயப்படாத. நான் உன்னை வீசி எரிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் இருக்க மாட்ட, உன் பயமும் இருக்காது. வேண்டாம் தாத்தா, நான் செத்து போயிடுவேன் தாத்தா. ஐயோ, நீ செத்தே ஆகணும்பா. நீ செத்தாதான் எனக்கு நல்லதே நடக்கும்பா. அப்படியா தாத்தா? அப்பனா ஒரு வேலை செய்யலாம். என்ன? சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு உன் கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு தாத்தா. அப்படியா? குற்றவாளியை ஜெயில தூக்கல போடும்போது உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களாம். அந்த மாதிரி நீயே ஆசைப்படும் போது நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? என்ன ஆட்டம் ஆடலாம்? ஃபுட்பால். ஐயோ, பால் இல்லையே. உன் தலை தான் பால். நான் செத்து போனதான் உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்றியா? ஐயோ, என் தலை உருளுதே. ஐயோ, என் தலை உருளுதே. ஐயோ 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 தாத்தா தலை ஓடுது, தாத்தா தலை ஓடுது, என் தாத்தா தலை ஓடுது, என் தாத்தா தலை ஓடுது, தாத்தா தலை ஓடுது. ஏய் முண்டம், எதுக்கு அழுவுற? உனக்கு தலை தானே வேணும். ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, என் தலை உருளுதே. ஐயோ, என் தலை உருளுதே. ஐயோ 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 ஐயோ. இந்தா உன் தலை. ஐயோ ஐயோ, நீ குழந்தை தானா? இல்ல. பின்ன யாரு? நான் யாருன்னு பார்க்கணுமா? ஐயோ, ஆடு. ஐயோ 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 ஐயோ, யாராவது காப்பாத்துக்கல. ஐயோ ஐயோ. ஜெய் பைரவி.